ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வால்யூம் ஆஃப் எலிப்ஸ். ஓகே, வால்யூம் ஆஃப் எலிப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எலிப்ஸை பற்றி ஒரு ஐடியா வேணும் இல்லையா? எலிப்ஸ்னால் அது ஒரு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் நான் போடுறேன். எலிப்ஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆரோ மார்க் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கிராஃபில் நான் வரைஞ்சிருக்கேன். அதாவது ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை நம்ம 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம், அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட். ஓகே, இப்போது இதை நம்ம ஏ அப்படின்னு மைனஸ் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை, அதாவது இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுது. இப்போ என்னென்னா இதுதான் மேஜர் ஆக்சிஸ். எலிப்ஸில் எந்த சைடு லாங் சைடாக இருக்கோ அது மேஜர் ஆக்சிஸ், ஷார்ட் சைடாக இருக்கிறது மைனர் ஆக்சிஸ். இந்த மைனர் ஆக்சிஸ்க்கு பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஒரிஜினில் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பி. அப்போ இந்த சைடு உள்ளது என்னது? எக்ஸாக்ட்லி மைனஸ் பி. ஸோ இந்த எலிப்ஸ் டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா pi into integration of y square dx. ஓகே, இந்த pi into y square அப்படின்றது என்னதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா, எலிப்ஸோட ஃபார்முலா என்னது அப்படின்னா x square by a square into plus y square by b square is equal to 1. இப்போது y square by b square is equal to 1 minus x square by a square எழுதிக்கலாமா? ஓகே, இப்போது y square by b square b square is equal to இதை cross multiply பண்ணோம்னா x square minus a square by a squareனு வருமா? இப்போது இந்த y square மட்டும் இந்த சைடு வச்சுட்டு a square minus x square by a square into b squareனு நம்ம எழுதிக்கலாமா? ஓகே, ரைட். இப்போதைக்கு நம்ம இதுதான் y ஸ்கொயர். ஸோ இந்த y ஸ்கொயரை இந்த y ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது a square minus x square by a square into பி ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அப்புறம் இந்த டிஎக்ஸ், இன்டகிரேஷன் டிஎக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒய் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது லிமிட்டை மைனஸ் ஏ டு ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னென்னா மேஜர் ஆக்சிஸ் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம மைனஸ் ஏ டு ஏ அப்படின்னு வச்சு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வந்துடலாம். அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏல இருக்கும்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2 into 0 to a போட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது. ஓகே, லெட்ஸ் செக் திஸ் சம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸ் இருக்கிறதுல நம்ம மைனஸ் எக்ஸ் போட்டு செக் பண்ணலாம். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ரைட். ஸோ எடுத்த ஃபங்க்ஷனே திருப்பி நமக்கு கிடச்சிட்டு. ஸோ எடுத்த ஃபங்க்ஷனே திருப்பி, அதாவது மைனஸ் எக்ஸ் போடும்போது எக்ஸே நமக்கு கிடச்சிது இல்லையா? ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது என்ன பண்ணணும்னா 0 to a 2 வெளியில் போட்டுட்டு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாமா? எஸ். இப்போது 2 பை பை இந்த பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். நவ் integration of a square minus x square into dx 0 to a அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லித்தரேன். 2 பை பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்போது இந்த ஏ ஸ்கொயரை கான்ஸ்டன்ட் இருந்ததுனால வெளியில் எடுத்துகிட்டு, கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா இன்டகிரேஷனுக்கு இந்த சைடு போடக்கூடாது. அடுத்து டிஎக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த டிஎக்ஸை. ஓகே, இப்போது 0 to a இப்போது 2 பை பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்
இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. இப்போது நம்ம லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 2 pi b square by a square is equal to a square into x a minus 0 minus a cube minus by 3 minus 0 by 3. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் 0 அப்படின்னு வருமா, மைனஸ் ஏ கியூ, இந்த எக்ஸ் கியூபுக்கு பதிலாக ஏ கியூப் பை 3 மைனஸ் 0 பை 3. அதை தான் நான் இந்த லைனில் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது 2 pi b square by a square எழுதிக்கலாமா. அடுத்தது ஏ கியூப் மைனஸ் இதை வந்து உள்ளாடி கொண்டு சால்வ் பண்ணிக்கலாமா. கிராஸ் மல்டிப்ளை, சாரி 0 by 3 இருக்கிறதுனால 0 ஆகிடும். ஸோ ஏ கியூப் பை 3 அப்படின்னு வச்சுக்கலாம். 2 pi b square by a square. இப்போ தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் பை 3 போட்டுக்கலாமா. 2 pi b square by a square into 2a cube by 3. இப்போது சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போது இது ரெண்டையும் பண்ணும்போது எப்படி வரும்னா 4 pi a square a கட் ஆயிரும், ஒரு a மட்டும் இருக்கும், b square by a by 3. ஸோ 4 by 3 pi a b square. This is the volume of ellipse when we solved it through major axis.